ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம பிரித்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்காகவும் நம்ம லேண்ட் சர்ஃபேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு லேண்ட் சர்ஃபேஸை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் லேண்ட் மட்டுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியும். வேஸ்டேஜ் யூஸ் பண்ணுற லேண்ட் சர்ஃபேஸ் 10% மட்டும் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமேசிங்கான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. தேவையில்லாத சேட்டைகள் காட்டுவது சிக்கலாகிவிடும். அதேபோல் சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி. சோம்பலை அறவே தவிர்த்து விட்டு சுறுசுறுப்புடன் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவதற்குண்டான ஏற்றம். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் மேற்மக்கள் மூலியமாக ஆதாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். செலவினங்களில் மிக கவனம். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. லாபம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது மனதிற்கு சந்தோஷம் அனுகூலம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறையில் சார்ந்தவர்கள் புது பொறுப்புகள் வருவதும் அரசியல்வாதிகளுக்கு முகவரியே இல்லாதவர்களுக்கு கூட பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் திடீர் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய சந்தோஷமான நாள். லாபமான செய்திகள். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீரென்று எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவுக்கு உத்தரவாதம் காணப்படும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும்தான் சிலருக்கு கவலை ஏற்படும். வெளிவட்டாரம் தொழில் வியாபாரம் அபிவிருத்திகள் மற்ற விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்திற்குண்டான ஒப்பான செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள். தொழில் அமைப்பில் மாற்றங்கள். புது விஷயத்திற்குண்டான அனுகூலங்கள். புதிதாக வேறு தொழிலமைப்புக்கு மாறி செல்வது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது. திடீரென்று நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்திருந்தவர்கள் உங்கள் இடத்தை விட்டு நகர்ந்து கொள்வதோ இல்லை வேறு இடத்திற்கு போஸ்டிங் ஆவது போன்ற நல்ல விஷயங்கள். தனிப்பட்ட முறையில் இந்த செல்வாக்கு உயர்வது. சிலருக்கு புதிதாக தொழில் அமைப்பு வேலை அமைப்பு உருவாவதற்குண்டான அனுகூலமான நல்ல செய்தி. வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம். ஜவாப் ஜாமீனில் மிக மிக எச்சரிக்கை. புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள். ரகசியமாக ஃபோன் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக ரகசியம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருந்தாலும் சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். பொறுமை கடலினம் பெரிது. நிதானமே தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரமம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உயரமான இடங்கள் நெருப்பு போன்ற இடங்கள் வழுக்கலான இடங்களில் மிக கவனமாக இருங்கள். அதே சமயம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தை மாற்றுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைத்தால் உடனடியாக யோசிக்காமல் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். தொலைதூர செய்திகள் கடல் கடந்த பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பெரிய அளவு ஏற்றம். அரசமைப்பில் உன்னதமான ஸ்தானம். படிப்படியாக நல்ல முயற்சிகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம்.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனை தீர்வதுடன் புது ஒப்பந்தங்கள், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், தொழில் அமைப்பை மாற்றுவது, உத்தியோக அமைப்பை மாற்றுவது போன்ற நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் வண்டி வாகனத்தின் உண்டான அமைப்புகள் மாற்றங்கள் எல்லாம் படிப்படியாக நல்ல செய்தி காணும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயம் கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டும் சிறிது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்றபடி எல்லாமே அனுகூலங்களே. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமான முடிவும் சாதகமான அமைப்பையும் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதை கண்டிப்பாக சுறுசுறுப்புடன் அதை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தத்தில் உள்ள கோளாறு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. தாய் தந்தையருடைய உடல்நிலைக்கு மிக மிக முக்கியத்துவம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தனிப்பட்ட முறையிலோ தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படுவதை சரியாக முறையாக நீங்கள் கண்ட்ரோல் செய்யவில்லை என்றால் பாதிப்பு பல விதத்தில் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, கடல் கடந்து நல்ல செய்திக்கு உண்டான ஆலோசனைகள் கண்ட நல்ல விஷயங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். திடீரென்று அதிர்ஷ்டம் பெருமளவு சக்சஸையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் மட்டும் கவனத்தை கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கும். யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஏற்றத்தையும் புது தெய்வ வழிபாடுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் ஏற்றம் அனுகூலங்கள் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் வாழ்க்கையில் பாடமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மையும் அனுகூலமும் காணப்படும். முறையாக இல்லாமல் எல்லா விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, பிளானர்ல இருக்க நிறைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் பத்தி இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Until then is Divya signing off with the team of Pothumbudhu Kalai. Bye.